ஆஸ்திரேலியா சிம்ல இருந்து பேசியிருக்கேன் சார். எந்த நெட்வொர்க்? அது மூலமா அந்த டவரை லொகேட் பண்ண முடியுமா? இட்ஸ் பாசிபிள் சார். பட் ஆனால் அவன் இந்தியாவிலேருந்து பேசுனதுனால சிக்னல் ஆஸ்திரேலியா சேட்டலைட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வருது சார். ஸோ இந்த காலை ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். மேபி நெக்ஸ்ட் கால் வி ஷுட் பி ஏபிள் டு மேக் இட் சார். சார் இவன் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இன்டர்போல் ட்ரை பண்ணலாமா? ரமணா, நீ எந்த விஷயத்தை சஸ்பெக்ட் பண்ணா உடனே வெரிஃபை பண்ணு. வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணா யூ கேன் கோ ஹெட். கோ. ஓகே சார். ரமணா சார், ரிமாண்ட்ல இருக்க முகுந்தனோட எஃப்ஐஆர் கம்ப்ளீட் டீடைல் எனக்கு வேணும். ஓகே சார். சொன்னா கேளுங்க. முதல்ல இந்த மாதிரி டார்ச்சர் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. நோ क्वेश्चन. இல்ல சார், யாரா சொல்லுங்க. ப்ளீஸ் வலிய விடுங்க. சொன்னா கேளுங்க. வலிய விடுங்க. நகருங்கய்யா. என் இனிய பத்திரிகை நண்பர்கள் நம்பிகளே, உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். எங்க அமைச்சர் கிட்ட சமிக்தாவை கடத்திட்டு போன தீவிரவாதி போன்ல பேசிட்டான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஜெயில இருக்கிற முகங்கிற தீவிரவாதியை ரிலீஸ் பண்ண சொல்றான். போதுமா? அவனை விடுதலை செய்ய போறீங்களா சார்? என்ன கேள்வி கேக்குற நீ? அவனை விடுதலை பண்ணலனா எங்க அமைச்சரோட பண்ண யார் காப்பாத்துறது? இது மட்டும் வச்சுக்கோ. என் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தீ குளிப்ப பார்த்தாலும் 1330 திருக்குறள் மாதிரி அதையே திருப்பி சொல்றீங்களா? எப்பதான் தீ குளிக்க போறீங்க? யாரு? நான் தான் சார். நீ சின்னத்திர கண்ணித்துல வண்டி ஓட்டணும் வச்சா கண்டுபிடிச்சீங்க? என்ன தெரியல, சின்னதா கையாடர் பண்ணிட்டேன். ஆசிரியர் தெரிஞ்சு அனுப்பிட்டாரு. இப்போ நீதி தராசுல எடை போட்டுட்டு இருக்கேன். சாரி, ரிப்போர்ட்டரா சென்டர் சார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களை மாதிரி பெரிய ஆளு பேட்டி எடுத்து பெருசா ஒரு தட்டி தான் நினைச்சேன் சார். என் மண்டையில கோயில் மணியா வரவங்க எல்லாம் தள்ளிட்டு போறதுக்கு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் இந்த பிரச்சனைக்காக நீங்க எப்ப தீ குளிக்க போறீங்க? ஆமா, உங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு, கிடைக்கலையா? லவ் பண்ணுமா உங்க அப்பாவுக்கு செலவு என்னய்யா? ரிப்போர்ட்டர் கூட்டத்துல யாரோ ஒருத்தன் மனித வெடி குண்டா வந்திருக்கான மேல இடத்துல தகவல் வந்திருக்கு. ஐயோ, இங்க இருக்கிற கார்ல எதையா குண்டு தொலைக்காத காரு? அதோ அந்த கார் சார். அங்கயா அங்க போய் குடுங்க. இப்போ நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கிரைம், லா அண்ட் ஆர்டர், டிராஃபிக் போலீஸ் 3 டிபார்ட்மெண்ட்டும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. சமீதா உயிரோட இருக்காங்களா சார்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐ நோ தி பவர் ஆஃப் மீடியா. You know the power of police? எப்ப பார்த்தாலும் சார் டென்ஷன் ஆற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க. முக்கியமான கேள்வி சார். எந்த நேரம் பார்த்தாலும் சம்யுக்தானே தேடிட்டீங்களே. நாளைக்கு நமிதா ஒரு நகைக்கடை திறக்க வராங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க சார்? சார், சிஎம் வந்துட்டாரா? ஏன்டா என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டீங்க? மத்திய அமைச்சர் மகள் சம்யுக்தாவை கடத்திய கடத்தல்காரர்கள் முகுந்தன் என்ற விசாரணை கைதியை விடுதலை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். முகுந்தனுக்கும் கடத்தல் கும்பலுக்கும் என்ன தொடர்பு என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவதாக டிஜிபி தெரிவித்தார். கடத்தப்பட்ட சம்யுக்தா உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்பதே நமது விருப்பம். ரைட் நியூஸ்க்காக சத்யா. பாவண்டி கடத்தல் பண்ணவா அத்தனை பேரையும் நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணி கொல்லணுண்டி. கடத்தப்பட்ட மத்திய அமைச்சரின் மகளை மீட்பதற்காக போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனையில் புதுச்சேரி காவல்துறைக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் அளிப்பதாக தமிழக காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற படகிலிருந்து தமிழ்நாட்டு போலீஸ் வந்தாலும் சரி, ராணுவம் வந்தாலும் சரி, முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்தணும். பெரிய இடத்து பொண்ணுன்ற பந்தாவே இல்லாத பொண்ணியா? போன வருஷம் தீபாவளிக்கு கூட நமக்குலாம் துணிமணி எடுத்து கொடுத்ததுல அந்த மவராசியை கடத்திட்டு போனவன் கையில கொட்ட முளைச்சு நாசமா போவ. I wanna be the one to make you happy. I wanna be the one to give you hope. I want 5 rupees. 5 rupees. Inda, take it. They want only 4 rupees. I want 5 rupees. Oh, Chandy, come here. Yes. You have 1 rupee coin with you. Give me. Here. Thank you. It's my pleasure. My chance. Bye. Bye. See you. என்னடா இது? கிட்டத்தட்ட 1 hour என் கூட டான்ஸ் பண்ணிருக்க அந்த பொண்ணு. ஆனா வெறும் 5 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே. அவ அவ்வளவுதான் வாங்குவா குரு. ஏன் 5 ரூபாயோட நிறுத்திக்கிட்டா? பிச்சைக்காரி பின்ன எவ்வளவு வாங்குவா? என்னடா சொல்ற நீ? குரு, அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா. உங்களுக்காக பேசி கூட்டு வந்தேன். பிச்சைக்காரி. சரி விடுறா டேய். பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சுக்காரிடா. அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு ஃபிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல நாங்க. ஒன்னே மாதிரி ஓசி பீர் குடிப்பேன்னு நினைச்சியா? போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா. என்ன டான்ஸ், என்ன கிஸ். என்னது ரொம்ப அரிக்குதே. ஐயோ,
கிசு கொடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா. அடாடாடாடாடா. அது சரி, என்னதான் பிரெஞ்சுக்காரியா இருந்தாலும் பிச்சைக்காரியாச்சேடா. நமக்கும் பிச்சைக்காரிக்கும் தான் ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா. வர வர எல்லா சரக்கும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு குரு. எதை வச்சு சொல்ற? குடிச்ச உடனே காலி ஆயிடுது. ஓசிபியில் டூப்ளிகேட் ஒரிஜினல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டே நீ. வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்குது குரு? அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா, பீச் ஓரமா நின்னுச்சுடா. எடுத்துட்டு வந்தேன். 1 மாசமாச்சு ஒரு வேலும் கேட்டு வர மாட்டேங்கிறான். இந்த சார பார்க்கும் போதெல்லாம் இடி விழுந்து செத்து போன பழனிசாமி ஞாபகம். அந்த வாட்ச்மேன் பையல ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? வா உள்ள. சிங்கப்பூர்கார் எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டை ஒப்பச்சாரு? அது ஒண்ணும் இல்லடா, ஓனர் ஒரு பக்தி கொட்டை, பக்தி பழம்டா. அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தண்டா. அவ்வளவுதான். அப்படியே பிளாட் ஆயிட்டாரு. கீயை எங்கையில கொடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ். என்னமோ தெரியல குரு, டெய்லி தான் இங்க வரும். ஒரே மயான அமைதியா இருக்கு. ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது. பயமா இருக்கு. சவுண்ட் வரணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்த பூந்தொட்டிக்கு கீழ இருந்து வீட்டுக்கு எடுப்பேன், ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வரும். எப்படி பூந்தொட்டில இருந்து சாவி ஏத்தா சவுண்ட் பாருடா. அதனாலதான் நான் குரு. பாத்தியா சவுண்ட் வரல. சவுண்ட் வரணுமா? வந்துருச்சு வந்துருச்சு. குரு எந்த இடம் குரு? வந்துட்டோம்டா நம்ம வசந்த மாளிகைக்கு. குரு, இந்த வீட்டுல எல்லாத்தையும் கழட்டி விக்கிறீங்க, இந்த டிவியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. குட் கொஸ்டின். இதுல எஃப்டிவின்னு ஒண்ணு வரலன்னா எப்போ இதை வித்துருப்பேன்டா. இங்கதான் குரு நீங்க நிக்கிறீங்க. தான்டா இருக்கேன், நீ தான் ரொம்ப ஆடுற. வா. மானாட மயிலாட கலந்துக்கிட்டோமா? வெறிச்சோடி இருக்குல்ல. எல்லாம் நம்ம விளையாட்டுகளின் அடையாளம் தானடா இதெல்லாம். அந்த சீலிங் ஃபேன்ல 3 ரெக்க சுத்திட்டு இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதை கொண்டு போய் சாராய கடையில வச்சுட்டு இப்ப அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கடா. எதையாவது நீ போட்டியா? இப்பதானே ஒரு பீர் போட்ட குரு. டேய், என்னடா அந்த ரூமுக்குள்ள இருந்து பொம்பளைங்க வாய்ஸ் எல்லாம் வருது? நான் போய் சொன்னல குரு, இது செத்து போன வாட்ச்மேன் பழனிசாமியோட ஆவிதான் இதெல்லாம் பண்ணு. பழனிசாமி எதுக்குடா மயில்சாமி மாதிரி லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்றான்? பாப்பா இல்ல குரு. வேண்டாம், அமெரிக்காவுல ஆவியோடைய குர்த்தனம் பண்றாங்க. நாம கொஞ்சம் பார்த்துட்டாவது வரலாட்டா? அப்படின்னா எனக்கு பயம் போற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்களே. பயம் போற மாதிரி பாட்டா? டாடி மம்மி, டாடி மம்மி, டாடி மம்மி வீட்டில் இல்ல, சித்தப்பா சித்தி வீட்டில் இல்ல, பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க குரு? ஒருத்தர் கூட வீட்டுல இல்லையா? இல்லப்பா. அப்ப அந்த பாட்டு வேணாம் குரு, என்ன அப்படியே கூட்டு போயிடுங்களே. கூட்டு போய் அப்படிதான் அப்படிதான். என்னடா இது? இந்த ரூமுக்குள்ள இருந்து தானே சவுண்ட் வந்துச்சு. ஆமா, ஆனா இப்ப இங்க யாரையுமே காணோமே. வேகண்டா இருக்குது. அம்மா, ஐயோ, அம்மா, ஆ ஆ ஆ ஆ அரரே கோடி. நீங்க பயந்து போயிட்டு சும்மா பாடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றீங்க. இரு. ஏன் குரு உடுக்க அடிக்கிறீங்க? ஏண்டா இத பார்த்தா உடுக்க மாதிரியாடா தெரியுது உனக்கு? ஆமா, செத்து போனது வாட்ச்மேனா இல்ல நாட்டாமையாடா? சொம்பு உருளுதேடா. இந்த சைடு வேற ஹெவியா வாங்கி இருக்குது. ஃபர்தரா உள்ள போலாமா வேணாமா? பயப்படவே கூடாதுடா. நான் நம்மளே இருந்தீனா என்ன வெளியே கூட்டு போயிரு. என்னோட டார்கெட் உன்னை கொல்றது இல்ல, என்னுடைய நண்பனை வெளியில கொண்டு வர்றதுதான். என்னோட தப்பிக்க முயற்சி பண்ண காலில் போட்ட இன்ஜெக்ஷனை கழுத்துல போட்டுருவேன். அப்புறம் உன்னோட உடம்பு மொத்தமா சேர்ந்து போயிடும். சரியா? சார், ஜெயில இருக்க முகுந்தன் இலங்கையில இருந்து அகதியா வரும்போது தீவிரவாதியா இருப்பானுங்கிற சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். விசாரணைக்காக கூட்டிட்டு வரும்போது அவன் கூட இருந்த சில பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்களையும் தேடிட்டு இருக்காங்க சார். முகுந்தனோட சிட்டிசன்ஷிப் டீடைல்ஸ் கேட்டு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் வந்துருச்சுன்னா அக்யூஸ்ட சீக்கிரம் பிடிச்சிடலாம் சார். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சார், இலங்கையில இருந்து வந்த லட்சுமணன் ஒருத்தன் முகுந்தனை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கான் சார். அந்த வாய்ஸ் கால்ஸ் ரெக்கார்ட் பண்ற கவர்மெண்ட் அவருக்கு போன் கொடுங்க. ஹலோ மந்திரி சார், எங்க தோழனை கொண்டு வர வேண்டிய இடத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஜிப்மால இருந்து திண்டிவனம் ரோட்ல 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற முருகா மட்டல இன்னைக்கு க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் சரி 6 மணிக்கு மூந்தனை என்கிட்ட ஒப்படைக்கணும். எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேருவா. கூட்டி வர்றப்ப எஸ்எஸ்பியும் 2 போலீஸும் தான் வரணும். ஃபுல் டைண்டிஸோட எங்களுக்கு ஒரு ஸ்கார்பியோ கார் வேணும். அதுல முகுந்த மட்டும்தான் இருக்கணும். எஸ்எஸ்பியும் போலீஸும் 500 மீட்டருக்கு அப்பால தள்ளி நிற்கணும். அந்த நேரத்தில் திண்டிவனம் ரோட்ல எந்த டிராபிக் ஜாமும் இருக்கக்கூடாது. என்னோட சொந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட் கஸ்டடியில இருக்கிற ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ண முடியாது.
ஹலோ ஹலோ